निषिद्धैरपि एभिः ललितमकरन्दो मधुकरैः करैः इन्दोः अन्तःसुरित इव सम्भिन्नमुकुलः विधत्तां सिद्धिं नो नयनसुभगाम् अस्य सरसः प्रकीर्णः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्. So, ஒரு நிமிஷம். ஸோ 2வது அங்கத்துல இருக்கோம். ஸோ இவளுக்கு வந்து துரியோதனனுடைய பத்னியான அந்த பானுமதிக்கு ஒரு துர்ஸ்வப்னம் வரும், கெட்ட சொப்பனம், துஸ்வப்னம் வந்துடும். ஸோ அவன் வந்து அந்த சொப்பனத்தை பத்தி இவன் என்னன்னே தெரியல, இவனுக்கு தெரியாது துரியோதனனுக்கு இந்த மாதிரி ஒரு சொப்பனம் வந்துடுத்துன்னு. இவன் கஞ்சுகியோட பேசிட்டு இருக்கான். சக பிருத்தியகணம் சபாந்தவம் சகமித்ரம் சசுதம் சகானுஜம் ஸ்வபலேன நிகந்தி சம்யுகே ந சிராத் பாண்டுசுதா சுயோதனம். பாண்டுசுதா சுயோதனம் நிகந்தி அப்படின்னு அவன் வாயிலே வந்துடும். பாண்டுவனுடைய புத்திரர்கள் இந்த சுயோதனனை கொல்வான் அப்படின்னுட்டு அவன் வாயிலே வந்துடும். எப்படி வந்துரும்னா, சகபிருத்தியகணம் சபாந்தவம் சகமித்ரம் சசுதம் சகானுஜம், பிருத்தியர்களோடு கூட, பாந்தவாளோட கூட, மித்திரர்களோடு கூட, சுதனோட கூட, தம்பிகளோட கூட இந்த துரியோதனானவன் அழிக்கப்படுவான் அப்படின்னு வாய் தப்பி வந்துடும். இந்த கஞ்சுக்கு இதை கேட்டுப்பு சாந்தம் பாப்போம், இது என்னது அவங்களத்தை சொல்லிட்டேன்னா நான் என்ன சொன்னேன் நானுங்கிறான். அதுக்கு அவன் அந்த ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்றான். ஐயோ வினயந்தர, அந்த கஞ்சுகி பேரு வினயந்தர, அத்யகலு பானுமதி யதாபூர்வம் மாம் அனாமந்திரிய வாசபவனாத் பிராதரேவ நிஷ்கிராந்தா இது வியாக்ஷிப்தம் மே மனஹ ததாதேசய தமுத்தேசம் எத்திரஸ்தா பானுமதி. ஸோ வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு அத்யகலு பானுமதி யதாபூர்வம், இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே கிடையாது. ந பூர்வம் அபவத்து, சரியா? என்ன மாம் அனாமந்திரியா, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமே, வாசபவனாது பிராதரேவ, என்னுடைய அந்த பெட்ரூம்ல இருந்து காத்தாலே கிளம்பி போயிட்டா, அதனாலேயே மேமனக வியாக்ஷிப்தம், இந்த மாதிரி ரொம்ப கலங்கத்தோட இருந்துட்டேன். அதனால ஆதேசைய தம் உத்தேசம் எத்திரஸ்தா பானுமதி, ஸோ அவ எங்க இருக்கா அப்படிங்கிறத எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறான் துரியோதனன். இதோட போன கிளாஸ் நிறுத்தினோம். இதோ இதா தேவக, இங்க இருக்கார், இங்க இருக்கா, வாங்கோ இங்க வாங்கோ இங்க வாங்கோன்னு காமிக்கிறான். உபோ பரிக்கிராமத்தக, 2 பேரும் போறா. படிங்க. कञ्चुकी पुरः अवलोक्य समन्ततः गन्धम् आघ्राय देव पश्य पश्य एतत् तुहिनकणशिशिरः समीरणः ஏன் பிடிக்கிறீங்க? சிசிரகெல்லாம் பிரிக்காதீங்க. துஹின கரண சிசிர சமீரண உத்வேலித பந்துச்சுத, விசர்கம்லாம் போடாதீங்க, அப்படியே சமஸ்த பதம் அது அப்படியே படிச்சு. உத்வேலித, அது ரொம்ப உத்வேலித விரந்த பந்துரா ஷேஃபாலிகா விரச்சித குசும பிரகாரம் ஈஷத் ஆலோகித முக்தவத் கப்போல பாட்டல லோத்ர. அது எனக்கு அது ரொம்ப பெருசா நானே படிக்கிறேன். இது ரொம்ப பெருசா. அடுத்த ஸ்லோகத்திலயும் நீங்க படிங்க, ஒண்ணும் கிடையாது. இப்படிப்பட்ட உத்தியானத்தை பாரு. இந்த உத்தியானத்துக்கு இதுதான் அட்ஜெக்டிவ்ஸ் தான் இது. நானு என்ன எனக்கு கொஞ்சம் ஓகே பரவாயில்ல, போன போது. புரக அவலோக்கிய சமந்ததா கந்தம் ஆக்ராய, சோ முன்னாடி பார்த்துட்டு சுத்து முத்து அந்த கந்தம்னா ஸ்மெல்ல வந்து நுகர்ந்ததுக்கு அப்புறம் தேவ பஷ்ய பஷ்ய பாருங்கோ, ஏதது துஹின கண சிசிர சமீரண உத்வேலித விருந்த பந்துர ஷேபாலிகா விரச்சித குசும பிரகரம் ஈஷத் ஆலோகித முக்தவது கபோல பாண்டு பலினி விஜித ஷியாமலதா சௌபாகியம் உன்மீலித பகுலகுந்த குசும சுரபி சீதலம் பிரபாத கால ரமணீயம் அக்ரதஸ்தே பால உத்தியானம். தே அக்ரதா பால உத்தியானம் இருக்கு, சரியா? உங்க இதுல இருந்து தான் படிச்சேளா? இதுல இருந்து படிக்கல, என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அதை வேற மாதிரி இருக்கு. இங்க கொஞ்சம் பாட்ட பேதம் இருக்கும், பட் இட் வில் நாட் மேக் எனி மச் டிஃபரன்ஸ். கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், பிகாஸ் இந்த டெக்ஸ்ட் நான் வெறும், ஏன்னா இது கிளியரா இருக்கு பிரிண்ட் ஒண்ணு, இன்னொன்னு வெறும் டெக்ஸ்ட் மாத்திரம் வருது, வியாக்கியானம் எல்லாம் இல்லாம. சோ எனக்கு ஸ்கிரீன்ல மூவ் பண்றதும் ஈஸியா இருக்கு, புரியுறதா? ஆமா. ஏதத்து பால உத்தியானம் அக்ரதஸ்தே பால உத்தியானம். சோ இதுதான் ஏதத்து பால உத்தியானம் தே அக்ரதா, இந்த பால உத்தியானம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, சரியா? அது எப்படி இருக்குன்னு ஒன்னு அந்த உத்தியானத்துக்கு ஈஸியா அட்ஜெக்டிவ் போட்டுட்டே வர்றார். துஹின கண
ಶಿಶಿರ ಸಮೀರಣ ಉದ್ವೇಲಿತ ವೃಂತ ಬಂಧುರ ಶೇಪಾಲಿಕಾ ವಿರಚಿತ குசும பிரகரம். ஷேபாலிகாங்கிறது இட் இஸ் a டைப் ஆஃப் இது ஃப்ளவர். அந்த ஷேபாலிகா விரச்சிதம், அதனால ரச்சிக்கப்பட்ட குசும பிரகரம், இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ். சரியா? குசும பிரகரம் பால உத்தியானம் அக்ரதः தே. புரியுறதா? வேலை என்ன இருக்கு அப்படின்னா, ஏதது துகின கணம். துகினம்னா உங்களுக்கு அந்த பனி, அதனுடைய கணம்னா துளி. சோ அந்த துகின கணக, அந்த துகின கணைஹி சிசிராகா அப்படின்னா சீதலாக ஏ சமீரணாக. கால வேளையில அந்த பனித்துளியினுடைய ஒரு கணம், அந்த பனித்துளியினால் சிசிராகா அப்படின்னா சீதலீகிருத்தாகன்னு அர்த்தம். ரொம்ப சில்லுனாக்கப்பட்ட சிசிராகா ஏ சமீரணாகா. சமீரணாகனா வாயுன்னு அர்த்தம், காத்துன்னு அர்த்தம். சமீரணாகா, அந்த சமீரணைஹி உத்வேலிதானி யானி விருந்தானி. அந்த காத்துனால, உத்வேலிதம்னா ஆட்டப்பட்டன்னு அர்த்தம், சபலீகிருத்தம்னு அர்த்தம். சோ உத்வேலிதானி யானி விருந்தானி புஷ்ப பிரசவ பந்தனானி பந்துராக அந்த ஷேபாலிகாக. சரியா? அதனால மேல் தூக்கப்பட்ட அந்த ஷேபாலிகா, அதனால ஷேபாலிகா விரச்சித குசும பிரகரம், அந்த ஷேபாலிகா புஷ்பங்களினால் விரச்சிதம். பிரகரம்னா உங்களுக்கு ஸ்கேட்டர்டுங்கிற அர்த்தம். அது அப்படியே ஸ்கேட்டர் ஆயிருக்கிற இந்த உத்தியானத்தை பாரு. அதுக்கப்புறம் மேல என்ன அப்படின்னா, ஈஷத்து ஆலோகித முக்தவது கபோல பாண்டு பலினி விஜித ஷியாமலதா சௌபாகியம். ஈஷத்து லோகிதம், கொஞ்சம் செவப்பாக இருக்கிற. சரியா? எது முக்தவத்வாகா கபோலம், கொஞ்சம் செவந்து இருக்கு ஆனா வெள்ளையாவும் இருக்கு. அந்த முக்தம்னா, முக்தவது அப்படின்னா அந்த யூத் ஸ்டேஜ்ல இருக்காளோ அந்த ஸ்திரீகளினுடைய கபோல பிரதேசம். இப்ப இந்த ரூஜ் கீஜ் எல்லாம் போட்டுட்டு ஆர்டிபிஷியலி பிங்க் ஆக்கிக்கிறா. அப்பெல்லாம் நேச்சுரலாவே இருக்குமோன்னுமோ, ஆனா அவளும் அப்ப ஏதோ போட்டுண்டாலும். சரியா? அந்த மாதிரி ஈஷத்து கொஞ்சம் லோகிதம் செவக்காக்கப்பட்ட அந்த எது எது முக்தவத்வாகா கபோலம், அந்த அந்த யூத் பாலலலனா அவளுடைய அந்த கபோல பிரதேசம் தத்துவத்து அதுபோல பாண்டுகு செவப்பாக இருக்கின்ற பலினி வீஜித. பலினினா என்னது, பிரியங்கூன்னு ஒரு கிரீப்பரியா, அதனால விஜிதம், அதனால அந்த பலினிங்கிறது பிரியங்கூன்னு ஒரு லதா, தயா வீஜிதம், அதனால் வெற்றி கொள்ளப்பட்ட விஜிதம் ஷியாமலதா சௌபாகியம். அந்த ஷியாமலதாங்கிறது சோமலதா, அந்த சோமலதாவினுடைய சௌந்தர்யம் எஸ்மின்னு, அது அப்படி அந்த சோமலதா சௌந்தர்யத்தோட இருக்கின்ற அந்த பால உத்தியானம் அக்ரதஸ்தே வர்த்ததே. புரியுறதா? செகண்ட். மூணாவது என்ன அப்படின்னா, உன்மீலித பகுல குந்த குசும சுரபி சீதனம். சோ நிமீலிதம்னா மூடப்பட்டதுன்னு அர்த்தம், உன்மீலிதம்னா திறக்கப்பட்ட ப்ளூமான. வகுல குந்த குசுமைகி, வகுல புஷ்பங்கள்ங்கிறது இந்த மல்லியா ஜாஸ்மின் அவைகளினால் சுரபி சீதலம், நன்றாக சுகந்தினா சீதலம், சுரபினா சீதலம், சுரபியினால நல்ல குளுமையாக இருக்கின்ற அந்த பால உத்தியானம் தே அக்ரதா பிரபாத கால ரமணீயம். சோ பிரபாத காலே ரமணீயம், காலை பொழுதில் மனதை கவரக்கூடியதான தே பால இதம் ஏதத்து பால உத்தியானம் தே அக்ரதா. இந்த பால உத்தியானம் உனக்கு முன்னாடி இருக்கு. தத் அவலோகயது தேவ, அதை பாருங்கோ. ததாஹி படிங்க ராதா. प्रालये मिश्र मकरन्द कराल कोशैः पुष्पैः समं निपातिताः रजनी प्रबुद्धैः अर्काशुभिन्न मुकुल उदर सान्द्रगन्धा संसूचितानि कमलानि अलयः पतन्ति. ஆமா, ரொம்ப வேகமா படிக்கிறீங்க, வெள்ளமா முடியும். சரியா? பிராலேய மிஸ்ர மகரந்த கரால கோஷைஹி புஷ்பைஹி சமம் நிபதிதாக ரஜனி பிரபுத்தைஹி அர்க்காம்சு பின்ன முகுல உதர சாந்திர கந்த சஞ்சூச்சிதானி கமலானி அலைய பதந்திங்கிறது விழறதுங்கிற அர்த்தம் எடுத்துக்காம இங்க கச்சந்தின்னு எடுத்துட்டாதான் அர்த்தம் ஒட்டும். சரியா? சோ என்ன அப்படின்னா, அலையகனா பிரமராகான்னு அர்த்தம். அலிஹி அலையக. சரியா? பிரமராகா, இந்த பிரமரங்கள் என்ன பண்றது தெரியுமோ, பிராலேயம்னா
உங்களுக்கு அந்த பனி ஃப்ராஸ்ட் சொல்றோம்ல, பிராலேயாச்சல வம்சபாவனகரி காஷிபுராதீஸ்வரி. ஸோ அந்த பிராலேய மிஸ்ர அந்த ஃப்ராஸ்டோட சேர்ந்த மகரந்த கரால கோஷைகி, மகரந்தங்கள், அந்த மகரந்தம்னா அந்த போலன் கிரெயின்ஸ், அந்த மகரந்தங்களினுடைய மகரந்தானாம், அந்த மகரந்தகனா புஷ்பத்தினுடைய ரசத்துக்கு மகரந்தம்னு பேரு. அந்த மகரந்தைகி கராலாகா அப்படின்னா சம்பிருக்தாக கோஷாக, அப்படியே மூடிக்கொள்ளப்பட்ட கோஷம்னா அந்த புட்டம், அந்த மொட்டுக்கள். கோஷைகி ரஜனி பிரபுத்தைகி புஷ்பைகி, அந்த இரவினால் திறக்கப்பட்ட புஷ்பங்களோடு கூட அலையக சமம் நிபதிதாக, அதாவது இரவுல பூக்கிற பூக்களோட அவைகள் அப்படியே அவைகள் விழுந்துடுத்தும் அதுல. அதே அதே அலையக அதே பிரமரங்கள் இப்ப என்ன பண்றது அப்படின்னா, அர்க்க அம்சு பின்ன முகுல உதர சாந்திர கந்த சஞ்சூஜிதானி கமலானி. அர்க்கம்னா சூரியன், அர்க்கஸ்ய அம்சுகு அப்படின்னா கிரணங்கள். அந்த அம்சுபிகி பின்னானி முகுல உதர ரசா ரச உதர சாந்திர கந்த சஞ்சூஜிதானி. ஸோ என்ன அப்படின்னா, சூரியனுடைய ஒளியினால் திறக்கப்பட்ட, சூரிய உதயம் வந்தவுடனே உங்களுக்கு சில புஷ்பங்கள், தாமரை போல புஷ்பங்கள் மலரும். சோ அந்த மாதிரி அர்க்கசிய அம்சுபிகி கிரணங்களினால் பின்னானி அப்படின்னா பிளக்கப்பட்டன்னு இல்ல, விகசிதானின்னு அர்த்தம். ப்ளூமான யானி முகுல உதராணி, முகுலம்னா உங்களுக்கு மொட்டு கலிகா, அதனுடைய உதரம்னா வயறுன்னு அர்த்தம். சோ அந்த முகுலங்கள் மொட்டு விரியறது. சரி, முகுலோதராணி தேஷாம் சாந்திரம், அவைகளினுடைய சாந்திரம்னா கனீபூதம்னு அர்த்தம், திக்கா இருக்குன்னு அர்த்தம். அதோட திக்காக இருக்கின்ற யக கந்தகா, ஒரு அந்த ஃப்ராக்ரன்ஸ், தேன கந்தேன சன்சூச்சிதானி கமலானி. சோ அந்த ஒரு, அதாவது இவைகள் இந்த பிரமரங்கள் ராத்திரி எந்தெந்த ரஜினி புஷ்பங்கள் ஏதோ இருக்கோ அதோட அப்படியே விழுந்து விடுறது. காலையில என்ன ஆறுது அப்படின்னா, இந்த சூரிய கிரணங்கள் வந்த உடனே சூரிய கிரணங்களினால் விகசனம் பண்ணப்பட்ட அந்த மொட்டுக்களினுடைய மத்திய பாகத்தினுடைய அதுல சாந்திரம் திக்கா இருக்கின்ற அந்த கந்தத்தினால சன்சூச்சிதானி, அந்த பிராக்ரன்ஸினால இண்டிகேட் பண்ணப்பட்ட அந்த கமலங்களை அலையக கச்சந்தி, கமலானி பிரதி கச்சந்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நோக்கி ஓடுகின்ற. புரியுறதா? இது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி கௌரவாளனுடைய பட்சத்துல இருந்து அவளோட விழுந்தாளோ, அதுல சில பேர் விழற மாதிரி இருக்கிற தருணத்துல டவால்னு இந்த அர்க்காம்ச பின்ன முகுல உதர சாந்திரகந்த சன்சூச்சிதானி கமலானி கிட்ட எப்படி இந்த அலிகள் ஓடி போய் ஒட்டின்றதோ அந்த மாதிரி நிறைய பேர் தாண்டிருப்பார் இல்லையா பாண்டவாளனுடைய பக்கத்துல. அப்படிங்கறத இங்க உங்களுக்கு இண்டிகேட் பண்றோம். ஏன்னா ஒரு உத்தியானத்தை வர்ணிக்கிறதுக்கோசரம் மாத்திரம் இவ்வளவு பெரிய ஸ்லோகத்தை யாரும் எழுத மாட்டா. இதுல இண்டிகேட்டிவா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். சரியறதா? இங்க பதித்தானாம் தத்திர பிரவேசகாங்கிற மாதிரி இங்க விழுந்தவா யாரெல்லாம் வாண்டா இந்த இடம் நினைக்கிறாளோ அவ இதை விட இது நல்லா இருக்கே அப்படிங்கிற எப்படி ஒரு அலியானது, ஒரு பிரமரமானது கமலத்தினுடைய அந்த சாந்திர கந்தத்தினால சூச்சிக்கப்பட்டு டவால்னு அங்க ஓடி போயிடுத்தோம். அதே மாதிரி இந்த கௌரவ பட்சத்துல இருக்கிறவ சில பேர், சில வாரியர்ஸ், ஆஹா வெற்றி அங்கதான் வரப்போறது அப்படின்னு ஏதோ ஒரு சூச்சனாவை அடைஞ்சு டவால்னு அங்க பத்தி கச்சந்தின்னு எனக்கு தோன்றது. வியாக்கியானத்துல எதுவும் போடல, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. இங்க விழுந்துட்டும் இங்க நிபதிதாகான்னு வேற போட்டிருக்கு, அங்க பதந்தின்னு வேற போட்டிருக்கு. பதந்திங்கிறது கச்சந்தின்னு போட்டுக்கணும்னு வியாக்கியானத்துல போட்டுட்டார். சரியா? இல்லைன்னா ஒட்டு வராதுன்னு. சோ அந்த மாதிரி இங்க வீராக நிபதந்தி நிபதிதாக தே வீராக தத்ர பதந்தி தத்ர தம் பிரதி தத் பிரதேசம் பிரதி கச்சந்தி, தத் சமூகம் தத் பக்ஷம் பிரதி கச்சந்தி. சரியா? சரியா? சோ பிராலேய மிஸ்ர மகரந்த கரால கோஷைஹி புஷ்பைஹி சமம் நிபதிதாக ரஜனீ பிரபுத்தைஹி அர்க்காம்சு பின்ன முகுல உதர சாந்திரகந்த சன்சூச்சிதானி கமலானி அலயஹ பதந்தி. சரியா? அடுத்தது படிங்க. ராஜா சமந்தாத் அவலோக்ய வினேந்தர இதம் அப்பரம் அமுஷ்மின் உஷசி ரமணீயதரம் பஷ்ய. சோ சமந்தாத் அவலோக்கிய அப்படி சுத்துமுத்தி பார்த்துட்டு வினேந்தரனே இதம் அபரம் அமுஷ்மின் உஷசி ரமணீயதரம் பஷ்ய. இது இந்த காலை வேளையினுடைய
அழக வந்து இன்னும் கொஞ்சம் பாரு, இந்த இடத்துல பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா ஜృంభారంభ ప్రవితత దలోపంత జాలప్రవిష్టైః హస్తైః పానోః నృపతయా ఇవ స్పృశ్యమానా విబుద్ధాః స్త్రీభిः సార్ధం గణపరిమళ స్తోక లక్ష్య అంగరాగా ముత్యంతి ఏతే వికచ నళినీ గర్భ శయ్యాం ద్విరేఫా சோ ஜிம்பாரம்ப பிரவிதத தலோபாந்த ஜால பிரவிஷ்டைஹி. எனக்கு வந்து ஹஸ்தைஹின்னு இருக்கு, எனக்கு வந்து பாபிஹின்னு இருக்கு. ஓகே ரெண்டு பானா இது ஒளி. ஹஸ்தைஹிங்கிறது பானோஹோ ஹஸ்தைஹி, சூரியனுடைய கைகள் இது கிரணங்கள். அதே மாதிரி பானோஹோ பாபிஹின்னு சொல்லும்போது பானுடைய கிரணங்கள். சோ பாபிஹி பானோஹோ நிருபதயः இவ ஸ்பிருஷ்யமானாः விபுத்தாः ஸ்திரீபிः சார்த்தம் கன பரிமளஸ்தோக லக்ஷ்யாங்கராகாः முச்சந்தி ஏதே விகஜ நளினி கர்ப்பசய்யாம் துரேபாக. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா, துரியோதனன் வந்து தம் பெட்டிலேருந்து ஒரு ராஜா எழுந்துக்கிறதும் இந்த பிரமரங்கள் எழுந்துக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நிருபதயः இவ துரேபாகன்னு ஒரு உபமாலங்காரத்தை போடுறான். புரியுறதா? இந்த ராஜாக்களை போல இந்த துரேபங்கள், இந்த பிரமரங்கள் இருக்கு. எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜிரும்பாரம்ப பிரவிதத தல உபாந்த ஜால பிரவிஷ்டைஹி. ஜிரும்பாரம்பம் அப்படின்னா, ஜிரும்பானா கொட்டாவி, சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, ஒரு ராஜா வந்து கார்த்தால எழுந்துக்கும் போது ஒரு நல்ல ஒரு பெருசா ஒரு ஜிரும்பாபிகி ஆரம்ப கொட்டாய் விட்டு எழுந்துக்கிறான். இங்க வந்து இந்த இதுக்கு சொல்லும்பொழுது இவைகள் வந்து அந்த இதனுடைய தளத்தினுடைய ஓப்பனிங், அந்த பெட்டல்ஸினுடைய ஓப்பனிங் வந்து உங்களுக்கு அதனுடைய ஆரம்பம் இது, சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த ஜிரும்பாரம்ப பிரவிதத தல உபாந்த ஜால பிரவிஷ்டைஹி. சோ அந்த ஜிரும்பாயாக ஆரம்ப விகாசஸ்ய உபக்கிரமः அங்க தேன பிரவிததானி, அதனால விதளிதம், அந்த தளங்கள்லாம் நல்லா ஒன்னொன்னா விரிஞ்சுக்கிறது. யானி தலானி, தலானின்னு சொல்லும்போது பத்திரங்கள், அந்த பெட்டல்ஸ். தேஷாம் உபாந்தக, அதனுடைய ஆசன்ன பாக ததேவ ஜாலம் அதேவ கவாக்ஷம். அதாவது இங்க பிரமரத்துக்கு சொல்லும்பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த அந்த அந்த ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த தல உபாந்தம் அப்படின்னா இட் இஸ் ஓப்பனிங் பிட்வீன் த பெட்டல்ஸ், அதுக்கு தல உபாந்தம்னு பேரு. ஸோ அந்த இங்க ராஜாக்கு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா, அந்த தலங்கள் வந்து என்ன அப்படின்னா, அந்த தளங்கள் வந்து அந்த பூக்கள் வந்து இந்த ஜாலம் பக்கத்துல இருக்கு, இதனுடைய கவாட்சம் பக்கத்துல இருக்கு. ஸோ தல உபாந்தம் அப்படின்னா, உப அந்தம்னா சமீபம்னு அர்த்தம். தலோபாந்த ஜால பிரவிஷ்டைஹி, அந்த பத்திரங்களுக்கு பக்கத்துல இருக்கின்ற கவாட்ச மூலமாக பிரவிஷ்டைஹி பானோஹோ ஹஸ்தைஹின்னு கொண்டு போய் அதுக்கு போறது. பிரவிஷ்டைஹி உள் வந்த, பானோஹோ சூரியனுடைய, பாபிஹி அப்படின்னா கிரணங்களினால், இங்க வந்து ஹஸ்தைஹின்னு சொல்லியிருக்கார், கரைஹி அந்த கரத்தினால, அந்த கிரணங்களினால், விபுத்தாகா ஸ்பிருஷ்யமானாக விபுத்தாகா நிருபதயः இவ, இப்படிப்பட்ட அந்த சூரியனுடைய கிரணங்களினால் தொடப்பட்ட ராஜா, அதனால விபுத்தாக அப்படின்னா விகதக நித்ரா, எவன் புத்தகா விபுத்தகா. சரி, புத்தகனா நல்ல எப்பவுமே அவேக்கரன் ஸ்டேட்ல இருக்கான், விபுத்தகனா தூங்கிட்டு இருந்தவன் எழுந்தான்னு அர்த்தம், விபுத்தகா, சரியா? சோ அந்த மாதிரி விபுத்தாக நிருபதயः இவ ஸ்திரீபிகி சார்த்தம், அந்த ராஜாவானவன் எப்படி தன்னுடைய ஸ்திரீயோட கூட கன பரிமள ஸ்தோக லட்சிய அங்கராகாகா. கன பரிமளம் அப்படின்னா, கனம்னா திக்கு, திக்கான பரிமளம்னா ஃப்ராக்ரன்ஸ், அதனுடைய அந்த கன பரிமளேன ஸ்தோக லட்சிய அங்கராகாகா. ஸ்தோகம்னா அல்பம்னு அர்த்தம், கொஞ்சம் காண்பிக்கப்பட்ட அங்கராகம். கார்த்தால் அவன் எழுந்திருக்கும் போது அவனுடைய சரீரத்துல போட்டு இருக்கிற அந்த சாண்டில் பேஸ்ட் இருக்கணும், அது வந்து அதனுடைய வாசனை திக்கா இருக்குமே தவிர, அவைகள் தூங்கிட்டு எழுந்ததுக்கு அப்புறம் அவைகள் அங்கங்கேயும் விரலமா இருக்கும், ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஸ்தோக லட்சிய அங்கராகாக நிருபதயாக்கு அட்ஜெக்டிவா போடும். அப்படிப்பட்ட நிருபதயா
விகச்ச நளினி கர்ப்பசையாம் முஞ்சந்தி. சரியா? விகச்ச நளினி கர்ப்பசையாம்னு ராஜாக்கு சொல்லும்போது எந்த பெட்டில லோட்டஸ் பெட்டல்ஸ் இருக்கும் பெட்ஷீட்டுக்கு அடியில, அப்படி விகச்ச நளினி கர்ப்பசையாம் அப்படிப்பட்ட பெட்டை, படுக்கையை அந்த நிருபதயா ஸ்திரீபிகி சார்த்தம் முஞ்சந்தி தன்னுடைய ஸ்திரீகளோட கூட விடுறான். சோ இங்க இருக்கிற திருத்தியா விபக்தி வந்து அந்த ஜிம்பாரம்ப பிரவிதத தல உபாந்த ஜால பிரவிஷ்டைஹி பானோஹோ ஹஸ்தைஹி, அந்த பானோஹோ ஹஸ்தைக்கு இந்த பிரவிஷ்டைஹி போறது. அந்த கார்த்தால கொட்டாவி விட்டு அப்படின்னு இவனுக்கு சொல்லும்போது அந்த பூக்களினுடைய இது திறக்கும்போது அந்த தலத்தினுடைய உபாந்த ஜாலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராஜாக்கு வந்து the 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 windows near the petals of blooming flowers ன்னு சொல்லலாம். சரியா? ராஜாக்கு இங்க வந்து என்ன அப்படின்னா அந்த பெட்டல்ஸுக்கு நடுவுல பிட்வீன் த பெட்டல்ஸ் அதனுடைய ஜாலம், அந்த ஓட்டைக்கு நடுவுல உள்நுழைஞ்சது அந்த சூரிய கிரணங்கள். அந்த பானோஹோ அஸ்தைஹி இந்த துவிரேபாகா ஸ்பிருஷ்யமானாக துவிரேபாகா அந்த கிரணங்களினால் தொடப்பட்ட அந்த துவிரேபங்கள் விபுத்தாகா விகத நித்ராகா தூக்கத்தை விட்டு எழுந்த துரேபாகா கன பரிமள ஸ்தோக லட்சிய அங்கராகாகா. சோ கன பரிமளம் அப்படின்னு சொல்லும்போது இட் ஹேவிங் அ ஸ்ட்ராங் சென்ட், பட் அது வந்து ரொம்ப வந்து அந்த ஸ்மெல்லு வந்து தெரியல. அங்கராகம்னு சொல்லும்போது அந்த அந்த பிரமரத்தினுடைய உடம்புல ஸ்தோகம் கொஞ்சம் அந்த போலன் கிரைன்ஸ் ஒட்டின்னு இருக்கான். சோ ஸ்தோக லட்சிய அங்கராகாக துரேபாகா விகச்ச நளினி கர்ப்பசையாம். சோ விகச்ச நளினி கர்ப்பசையாம்னு சொல்லும்போது இந்த ரெண்டு இடத்துலயுமே நீங்க லட்சணையா தான் புரிஞ்சுக்கணும். புரியுறதா? இந்த லோட்டஸ் ஃப்ளவர் இருக்கணும், அதாவது the bed is in the form of the interiors of lotus flower னு நீங்க அதுக்கு எடுத்துக்கணும். ராஜாக்கு எடுத்துக்கும் போது பெட் அடியில அப்படியே இது போட்டிருக்கா, தாமரப்பூவை போட்டிருக்கா. தாமரப்பூவினால் ஆக்கப்பட்ட ஒரு சையாம். புரியுறதா? அந்த விகச்ச நளினி கர்ப்பசையாம் துரேபாகா ஏதே துரேபாகா ஸ்திரீபிகி சார்த்தம் முஞ்சந்தி. யாரு போல நிருபதயா. சோ உபமா அலங்காரம். சரியா? ஆனா ரெண்டுத்துக்கும் தனியா அட்ஜெக்டிவ் போடுறேன். சொல்லுங்க. விகச்சனா என்னது ஜி? விகச்சம்னா ப்ளூமானன்னு அர்த்தம். விகசா மாதிரி விகச்சாவா? ஆமா ஆமா ஆமா. சரியா? துவிரேபாங்கிறது ம். எப்படி வருது அது? ரெண்டு ரெண்டு ரேபா ரேப்பம் இருக்கணும் பிரமரஹாக்கு. ஓ பிராமரா. ஓகே ஆமா, ஓகே. அதனால துவிரேபகான்னு ஒண்ணு பேரு. அந்த ரெண்டு ஆண்டனாக்கும் சொல்லுவா அதுக்கு வந்து இருக்குன்னு. சரி, ராஜா பட்சத்துல துவிரேபாக்கு எப்படி வருது? துரேபாகாக்கு ராஜா பட்சத்துக்கு வராது. நீங்க வந்து எப்படி இதை போட்டுக்கணும்னா நிருபதயா துரேபாகா அப்படின்னு ரெண்டு காலம் போட்டுக்கணும். ரெண்டு அட்ஜெக்டிவையும் ரெண்டுத்துக்கும் எழுதிக்கணும். ராஜா பட்சத்துல இந்த இதுக்கு என்ன அர்த்தம், துரேபம் பட்சத்துல இதுக்கு என்ன அர்த்தம். சிலதெல்லாம் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பானோஹோ ஹஸ்தைஹி ரெண்டுத்துக்கும் காமன். சூரியனுடைய கிரணங்களினால், இப்படி பிரவிஷ்டமான சூரியங்களுடைய கிரணங்கினால் நிருபதயாக ஸ்பிருஷ்யமானாகவும் ஒரே அர்த்தம் தான் வரும், விபுத்தாகவும் ஒரே அர்த்தம் தான் வரும், ஸ்திரீனாம் சார்த்தம் ஒரே அர்த்தம் தான் வரும், முஞ்சந்தி ஏதே ஒரே அர்த்தம் தான் வரும். இந்த கன பரிமள ஸ்தோக லட்சிய அங்கராகாக சொல்லும்போது இவனுக்கு அந்த சாண்டல் பேஸ்டினுடைய கொஞ்சம் அதனுடைய அங்கராகம் உடம்புல இருக்குன்னு சொல்லணும். இந்த பிரமரங்களுக்கு அந்த போலன் கிரைன்ஸ் நீங்க சொல்லிக்கணும். புரியுறதா? அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறும். நீங்க ரெண்டு காலம் போட்டுன்னு தனித்தனியா எழுதிக்கணும். விகச்சாகான விகசதி யா நளினின்னு அர்த்தம். சரியா? கமலினி தஸ்யாக கர்ப்பா அந்த கோஷாந்தரம் சயேவ சையா அந்த சையைய, ஏன்னா அதுக்கு வந்து பெட்டுன்னா அதுக்கு என்ன பெட்டு போட்டுண்டா படுத்துக்கிறது, அந்த அந்த ப்ளூமான அந்த தாமரையே அதுக்கு ஒரு சையா. புரியுதா? சோ இந்த மாதிரி இதுல வந்து இந்த நிருபதயான்னு இல்லாம வெறும் இந்த துரேபத்தை மாத்திரம் ஸ்ரீபிகி சாரதம்னு ஏதாவது ஒண்ணு போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு சமாசோக்தியை சொல்லிக்கலாம், ஒரு நாயக நாயிகா பாவம் வருது. பட் இங்க நிருபதயான்னு போட்டதுனால இட் இஸ் a clear பூர்ண உபதம். புரியுதா? சோ ஜன்பாரம்ப பிரவிதத தலோபாந்த ஜால பிரவிஷ்டைஹி ஹஸ்தைஹி ஆர் பாபிஹி பானோஹோ நிருபதயः இவ ஸ்பிருஷ்யமானாः விபுத்தாः ஸ்ரீபிஹி சார்த்தம் கன பரிமள ஸ்தோக லக்ஷ்யாங்க ராகாः முஞ்சந்தி ஏதே விகச்ச நளினி கர்ப்பசையாம் துரேபாः. சரியா இருக்கா? நெக்ஸ்ட் படிங்க. கஞ்சுகி தேவா நனு ஏஷ பானுமதி சுவதனயா தரளிகயா ச பர்யுபாஸ்யமானா திஷ்டதி தத்
उपसर्पतो देवः। எனக்கும் வந்து இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிறது தான் இருக்கு. தேவ நனு ஏஷா தேவி, இந்த தேவியான பானுமதி, சுவதனா தரளிகான்னு ரெண்டு சேட்டிகள் அவளுக்கு. தேட்டிகளோட பேர் அது. சுவதனையா தரளிகையாச்ச சக உபவிஷ்டா திஷ்டதி, உட்கார்ந்தவளாக இருக்கிறாள். இருக்கிறாள். உபசர்ப்பது தேவகா, அவகிட்ட போங்கோ தேவன் அப்படின்னு சொல்றார். राजा दृष्ट्वा आर्या विनयेन्दर गच्छ त्वं साङ्क्रमिक मे रथम् उपकलयितुम् अहम् अपि एष देवी दृष्ट्वा अमुपदम् आगताः एव. கல்பயுத்தம் இல்லையா, உபகல்பயுத்தம் இல்லையா, உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல கல்பயித்தும் தான், இல்ல ரதம் உபகல்பயித்தும். கரெக்ட். ஆமா, ரதம் உபகல்பயித்தும். ஆமா, திருஷ்டுவா பார்த்துட்டு ஆரிய வினேந்தர கச்ச போங்கோ, துவம் கச்ச நீ போ, சாங்கிராமிகம் மே ரதம். சங்கிராமகனா போர்க்களம் அர்த்தம். சங்கிராமே பவம் சாங்கிராமிகம் இல்லையா? சோ அந்த சங்கிராமத்துல உபயோகிக்கப்படுகின்ற மே ரதம், என்னுடைய ரதத்தை, உபகல்பயித்தும் அப்படின்னா தயார் பண்றதுக்கு, ரெடி பண்றதுக்கு துவம் கச்ச நீ போ. அகமபி நானும் கூட, தேவீம் திருஷ்டுவா அகமபி ஏஷக, இந்த நானும் கூட, இந்த நான் தேவீம் திருஷ்டுவா தேவியை பார்த்துட்டு அனுபதம் ஆகதக ஏவ. சோ ஏஷக ஆகதக, அனுபதம்னா உடனே வெரி சூன் ஐ வில் ஆல்சோ கம் அண்ட் ஜாயின். சரியா? அதான். அப்புறம் கஞ்சுகி ஏஷா கிருதோ தேவ ஆதேசः. ஓகே, ஏதா ஆக்ஞாபயத்தின்னு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் ஏஷக கிருதः தேவாதேசः, தேவஸ்ய ஆதேசः, ஆதேசகன்னு ஆர்டர், இப்பே செஞ்சு விடுறேன் அப்படின்னு இது நிஷ்கிராந்தக அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அந்த சகி சகி பிரிய சகி அபி ஸ்மிருதம் த்வயா. அதாவது இப்போ முன்னாடி கான்டெக்ஸ்ட் என்னன்னா, இவன் 3 பேரும் உட்காந்து பேசுறா. பானுமதி வந்து ரொம்ப துக்கத்துல இருக்கா. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு கெட்ட சொப்பனம் வந்துடுத்து அப்படின்னு. அது என்ன சொப்பனம்னா எனக்கு மறந்து போயிடுத்துங்கிறா. அதை இப்ப திருப்பியும் வந்து இந்த சகியானவள் பிரிய சகி அபி ஸ்மிருதம் த்வயா, இப்போ உனக்கு ஞாபகம் வந்துடுத்தா அப்படின்னு கேக்குறா. பானுமதி சகி ஸ்மிருதம் ஞாபகப்படுத்தினுட்டேன். சகி கதயது பிரிய சகி, சொல்லு அப்படிங்கிறா. பானுமதி சொல்றா. அத்ய கில பிரமதவனே ஆசீனாய மம ஆக்ரத ஏவ கேனாபி அதிசயித திவ்ய ரூபேண நகுலேன அஹிஷதம் வியாபாதிதம். அத்ய கில இன்னைக்கு பிரமதவனே, இந்த பிரமதவனத்துல ஆசீனாயாக மம அக்ரதா, உட்கார்ந்து கொண்டு இருந்த எனக்கு முன்னாடி ஏவ, எனக்கு மம அக்ரத ஏவ, எனக்கு முன்னாடியே திவ்ய ரூபினா நகுலேன, நகுலம்ங்கிறது நகுலஹா மங்கூசுன்னு அர்த்தம். கீரி புள்ளைக்கு நகுலஹன்னு பேரு சம்ஸ்கிருதம். ஆமா, திவ்ய ரூபினா நகுலேன, ரொம்ப டிவைனா இருக்கின்ற ஒரு கீரி புள்ளையினால அஹிஷதம் வியாபாதிதம், 100 பாம்புகள் கொல்லப்பட்டன. நகுலனால் கொல்லப்பட்டதுன்னு இவ சொல்றா. சொப்பனத்துல ஒரு கீரிப்புள்ள வந்து 100 பாம்பை கொன்னுட்டதா அவளுக்கு வந்து சொப்பனம் வருது. அது பார்த்த உடனே அவளுக்கு வந்து 100னா யாரு? இந்த கௌரவாதான 100 நகுலன், அவன் வேற இருக்கான். சோ அந்த அவன் தான் கொன்னுட்டானோ அப்படின்னு இவளுக்கு ஒரு துஸ்வப்பனமா இது தெரிஞ்சு கொடுத்தோ. அப்புறம் உபே அபவாரிய ஆத்மகதம் சாந்தம் பாபம் பிரதஹித அமங்கலம் பிரதிஹதம் அமங்கலம் பிரதிஹதம் அமங்கலம் ததஸ்ததஹ. ஆமா, ஆத்மகதம்னா டிராமால வந்து ஆத்மகதம்னா மனசுக்குள்ளே பேசிக்கிறான்னு நினைச்சுக்கிறான். சரியா? சாந்தம் பாப்போம், ஐயோ பிரதிஹதம் அமங்கலம் ததஸ்ததஹ, இல்ல டோன்ட் வரி, அமங்கலம் போக்கடிக்கப்படட்டும், நீ அப்புறம் என்ன ஆச்சுங்கிறத சொல்லு அப்படிங்கிறான். பானுமதி சந்தாப அவக்ருஹித ஹிருதயா விஸ்மிருதம் மயா தத் புனரபி ஸ்மிருத்வா கதைஷ்யே. அதிசந்தாப உபகிரஹீத ஹிருதயா மயா விஸ்மிருதம், அந்த மயாக்கு அட்ஜெக்டிவ் அது. அதிசந்தாபேன, ரொம்ப சந்தாபம்னா தவிப்பு, அதிசந்தாபம்னா ரொம்ப ஜாஸ்தியான சந்தாபம். அதிசந்தாபேன உபகிரஹீதம்னா பரிகிரஹீதம், எடுத்துக்கொள்ளப்பட்டது மே ஹிருதயம், தயா ஹிருதயா மயா விஸ்மிருதம். இந்த மாதிரி ஒரு அதிசம்பாத், ஒரு துக்கத்துல, ஒரு படபடப்புல ஆட்கொள்ளப்பட்ட என்னுடைய ஹிருதயத்தினால் விஸ்மிருதம், மறந்து போகப்பட்டது. தத் புனரபி ஸ்மிருத்வா கதைஷ்யே, திருப்பியும் நான் ஸ்மரிச்சுட்டு உனக்கு சொல்றேன் அப்படின்னு இவ சொல்றா. ராஜா அவலோக்ய அஹோ தேவி பானுமதி சுவதன
तरलिकाभ्यां सह किमपि मन्त्रयमाणा तिष्ठति ம். भवतु अनेन लताजालेन अन्तरितः शृणोमि तावत् आसां विश्राम्बलापं விஸ்ரப்த விஸ்ரப்த ஆலாபம். சரியா? विश्रब्द ஆமா आलाप ओके ஆமா. அஹோ அஹோ தேவி பானுமதி சுவதனா தரளிகாபியாம் சக அவ அந்த ரெண்டு தோழிகளோடு கூட கிமபி மந்திரயமானா எதையோ யோசிச்சுண்டு எதையோ பேசிண்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. பவத்து இருக்கட்டும். அனேன லதாஜாலேன அந்தரிதா சுனோமி. சரி, அவ என்னதான் பேசுறாங்கிறத, ஏன்னா கார்த்தால வேற என்ன பார்க்காம என்கிட்ட சொல்லிக்காம எழுந்து போயிட்டா. ஏதோ சம்திங் இஸ் கோயிங் இன் ஹர் மைண்ட். அதனால லதாஜாலேன இந்த கிரீப்பர்னுடைய மறைவினால அந்தரிதா மூடப்பட்டவனான ஸ்ருணோமி கேட்கிறேன். தாவத் ஆசாம் விஸ்ரப்த ஆலாபம். ஏன்னா நான் போயிட்டேன்னா அவ விஸ்ரப்த ஆலாபம்ங்கிறது ஃபுல் கான்பிடன்ஸோட பேசுறது. என்ன வேணா அவட்ட அவ அவ மூணு பேரும் பேசிப்பா. அந்த மாதிரி அதை வந்து நான் மறைஞ்சுண்டு கேட்கிறேன். இது ததாஸ்திதா நிக்கறான். सखी ஆ सखी अलं सन्तापेन कथयतु பிரிய சகி. प्रिय सखी ஆமா. அலம் சந்தாபேன போரும், நீ வந்து புலம்புறது கஷ்டப்படுறது சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு. राजा किं नु खलु कलस्याः सन्तापकारणम् ம் अथवा अनामन्त्रया माम् इयम् अद्य वासभवनात् निष्क्रान्ता इति समर्थिता एव अस्या मया कोपः ம் अयि भानुमति अति अविषयः खलु दुर्योधनः भवत्याः कोपस्य ஆமா. पश्य கின்னு கலு அஸ்யாஹா சந்தாப காரணம். அஸ்யாஹா சந்தாப காரணம் கின்னு கலு 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 அஸ்யாஹாங்கிறது உங்களுக்கு அங்க எண் சந்தி ஆயிருக்கு. ओके கல்வஸ்யாஹான் இருக்கு. சரியா? ओ सरि हाँ 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 கின்னு கலு அஸ்யாஹா சந்தாப காரணம். சந்தாபஸ்ய காரணம் கின்னு கலு அதவா அனாமந்திரிய மாம் இயம் அத்ய வாசபவனாத் நிஷ்கிராந்தா இதி ஏவ அஸ்யாஹா அஸ்யாஹா கோபக மயா சமர்த்திதா அப்படி கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா? So, हाँ வந்து என்ன அப்படின்னா, அதவா இல்லைனா அனாமந்திரிய மாம் மாம் அனாமந்திரிய வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ இயம் இவோ அத்ய இன்னைக்கு வாசபவனாத்து என்னுடைய வாசஸ்தலத்திலிருந்து நிஷ்கிராந்தா கிளம்பிட்டா இதி ஏவ அஸ்யாஹா மயா கோபக சமர்த்திதா அப்படின்னா ஐ குட் டெஃபினெட்லி இன்ஃபர் தட் பிகாஸ் ஆஃப் சம் ஆங்கர் என்ன கிட்ட சொல்லாம போயிட்டான். அந்த கோபக மயா சமர்த்தித்தகான என்னால அறியப்பட்டது. ஐ அண்டர்ஸ்டுட் ஏதோ ஒரு கோபம் இருக்கு, அதனாலதான் வந்து இவ என்கிட்ட சொல்லாம போயிட்டாங்கிறது. அந்த மயா அஸ்யாஹா கோபக சமர்த்திதா ஐ பானுமதி அவிஷயக்கலு துரியோதனः பவத்யாஹ கோபஸ்ய துரியோதனः ந விஷயः. உன்னோட கோபத்துக்கு காரணம் நான் இல்லையோனோ அப்படின்னு தானே பேசிக்கிறான். வேற ஏதோ என்ன குறித்து உனக்கு கோபம் இல்லையோனோ அப்படின்னு சொல்லிக்கிறது துரியோதனன் கூட இப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லுவானாங்கிறது இது பார்த்தாதான் தெரியும். கிம் கண்டே कण्ठे शीतलीकृतः भृजालतपाशः प्रमादात् मया निद्राचेद विवर्तनेषु अभिमुखी च अद्य असि सम्भाविता अन्यस्त्री जन संघातलघुः अहं अन्यस्त्री जन संकतालघुरहं स्वप्ने त्वया लक्षितः दोषं पश्यसि एकं प्रिये परिजनः उपालम्ब योग्ये मयि. ஆமா. சோ கிம் கண்டே சிதிலீகிருதோ புஜலதா பாசக பிரமதாத் மயா. அதாவது என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம படுத்துட்டு இருக்கும்போது நீ வந்து அவ கைய வந்து இவன் மேல போட்டுட்டு இருப்பா, அதை வந்து இவன் லூசா தள்ளி விட்டுட்டேனா, அதனால அவனுக்கு கோவம் வந்து விட்டா. கிம் கண்டே மயா பிரமாதாத் கண்டே புஜலதா பாசக கிம் சிதிலீகிருதா. சோ மயா என்னால் பிரமதாத் பை மிஸ்டேக்கு கண்டே கழுத்தில் புஜலதா பாசக. சோ உன்னுடைய அந்த கை புஜங்கிற லதா புஜஏவ லதா அந்த பாசம் அந்த டேங்கிள் ஆனது என்ன அப்படின்னா கிம் சிதிலீகிருத்தா எப்படி லூசா தள்ளி விட்டுட்டேனா அதனால கோச்சு நுட்டியா இல்லனா என்ன சொல்றான். அத்ய நித்ரா சேத விவர்த்தனேஷு அபிமுகி ந சம்பாவிதா கிம். சோ வந்து இன்னைக்கு வந்து நித்ரா சேத விவர்த்தனாது இன்னைக்கு வந்து சயனகாலம். அந்த சயன காலத்துல நித்ராவினுடைய பங்கம் ஆனதுனால நீ வந்து எனக்கு முன்னாடி
இந்த மாதிரி சமூகம் ஒரு சம்மானிதம் பண்ணலையா, இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் நீ பண்ணிட்டியா. சோ உங்களுக்கு வந்து நித்ரா சேத விவர்த்தனேஷுன்னு சொல்லும்போது நித்ராயாக சேதகன அவசானம் தத்ர எது விவர்த்தனம், அந்த பார்ஷ்வ பரிவர்த்தனம் இப்படி உருண்டுக்கிறா இல்லையா, அதுல இவளுடைய சமூகம் ந சம்பாவிதா, நான் உன்னுடைய முகத்தை பார்க்காம விட்டுட்டேனா. நித்ரா சேத விவர்த்தனம்னா சுருண்டிக்கிறது உருண்டுகிறது. சோ அந்த விவர்த்தனேஷு நித்ரா எப்போ வந்து நம்ம நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது இங்கேயும் அங்கேயும் திரும்ப மாட்டோம். ஆனா கொஞ்சம் அப்படி அப்படின்னு இருந்தோம்னா இப்படி புரண்டு புரண்டு படுப்போம். அந்த புரண்டு நித்ரா சேதம் அப்படின்னா அதனுடைய ஒரு பங்கம். ஆதல அந்த சேதன சமயே விவர்த்தனேஷு உருண்டுக்கிற டைம்ல மம அபிமுகம் ந அத்தியாசி சம்பாவிதா, இன்னைக்கு வந்து என்ன நான் உன்னுடைய முகத்தை வந்து பார்க்காம போயிட்டேனா, ஆர் நீ என் முகத்தை பார்க்காம போயிட்டேயா, இல்லனா அந்நிய ஸ்திரீ ஜன சங்கதா லகுகு அகம் ஸ்வப்னே துவயா லக்ஷிதா, சொப்பனத்துல வேற ஒரு ஸ்திரீயோட நான் வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி உன்னால் பார்க்கப்பட்டதா. தோஷம் பஷ்யசி கம்பிரியே பரிஜன உபாலம்ப யோக்கியே மயி. சோ பரிஜனாள் கிட்ட என்ன பரிஜன உபாலம்ப யோகியே பரிச்சாரக துல்லிய ஜனங்கள் அவளுக்கு உகுந்தமான ஒரு சம்பாஷணம், அதுல இந்த இந்த துரியோதனனை பத்தி இந்த மாதிரி ஏதாவது நீ சொல்லி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கணும். புரியுறதா? சரியா இருக்கா? சோ படுக்கையில ஒன்னு புஜலதா சிதிலீகிருத்தவா, இல்லனா விவர்த்தனேஷு அபிமுகம் ந அத்தியாசி சம்பாவிதா, அந்த மாதிரி பார்க்காம விட்டுட்டேனா, இல்லனா அந்நிய ஸ்திரீ ஜன சங்கதா லகுகு அகம் ஸ்வப்னே தொயா லக்ஷிதா, அந்த மாதிரி அந்நிய ஸ்திரீ கதா ஜனங்கள் அவளுடைய கதா லகுனா ஒரு கீழ்த்தனமான ஒரு காரியத்துல அகம் நான் துவயா ஸ்வப்னே லக்ஷிதா கிம் தோஷம் பஷ்யசி கம் தோஷம் பஷ்யசி பிரியே, என்னை குறிச்சு என்ன தோஷத்தை நீ பாக்குற, பிரியஜன உபாலம்ப யோக்கியே மயி. சோ இந்த மாதிரி பிரியஜனங்கள் உன்னுடைய பரிஜனங்கள் கிட்ட பேசுற அளவுக்கு என்ன தோஷத்தை நீ பாரு. அதாவது பரிஜன உபாலம்ப யோக்கிய மையின்னு சொல்லும்போது சாரி, பரிஜனங்கள் பரிஜனங்கள் வந்து உன்னுடைய வேலைக்காரா வந்து உனக்கு என்னெல்லாம் பண்ணுவாளோ அந்த அளவுக்கு அந்த ஸ்திதியில இருக்கின்ற என்னை கம் தோஷம் பஷ்யசி, என்கிட்ட நீ என்ன ஒரு தோஷத்தை பார்க்க. புரியுதா? அதான் சரியா இருக்கா? அதான் பரிஜன உபாலம்ப யோகியே கம் தோஷம் பஷ்யசி. அதுக்கப்புறம் அடுத்தது விசிந்திய அத்தவா विचिन्त्य अथवा इयम् अस्मत् उपाश्रयैकचित्ता मनसा प्रेम பிரேம விபத்த மத்சரேன प्रेम निबद्ध मत्सरेण नियतं कुपित अतिवल्लभत्वात् स्वयं उत्प्रेक्ष्य मम अपराधलेशम्. अस्मत् उपाश्रय एकचित्ता प्रेम विबद्ध मत्सरेण मनसा அதிவல்லபத்வாத் மம அபராதலேஷம் ஸ்வயம் உத்பிரேக்ஷ்ய நியதம் குபிதா. இல்லனா என்ன இவனே வந்து எல்லாத்தையும் கிளப்பி விட்டுக்கிறான், நீ அவளுக்கு ஏன் என் மேல கோவம்னுட்டு. அஸ்மது உபாஸ்ரய ஏகசித்தா, என்கிட்ட ஆசிரியம் வச்சுக்கிறதுல மாத்திரம் தன்னுடைய மனசை ஈடுபட்டு இருக்கிற இந்த பானுமதியானவள், பானுமதிக்கு அப்ஜெக்டிவா வருது இயம், இந்த பானுமதியானவள் அஸ்மது என்னிடத்துல மயி உபாஸ்ரய ஏகசித்தா, என்கிட்ட மதிய சம்ஸ்ரயமேவ ஏகம் சித்தம் எஸ்யாசா, அப்படிப்பட்ட சா என்ன அப்படின்னா பானுமதி பிரேம விபத்த மத்சரேன, பிரேம்னா ஸ்நேகத்தினால, சங்கிருதா உண்டான ஒரு மத்சரம் ஒரு பொறாம, அப்படி இருக்கின்ற சேதசா அதிவல்லபத்வாது ஸ்னேகாதிக்யாது மம அபராதலேஷம் என்னுடைய சொல்ப அபராதத்தை ஸ்வயம் உத்பிரேக்ஷிய தானே எதையோ ஒன்றத்தை யோசிச்சுண்டு நியதம் குபிதா. புரியுறதா? அதாவது பகுவல்லபத்வாத்துன்னு சொல்லும்பொழுது ராஜா பகுவல்லபா, ராஜாக்கு நிறைய பிரேமிகாகள் இருப்பா. அந்த மாதிரி தானே வந்து என்கிட்டயே ஆசிரியமாக ஒரு சித்தத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த பானுவதியானவள் பிரேம நிபத்த மத்சரேன மனசா, பிரேமத்தினால கட்டப்பட்ட உம்பத்திக்கா இருக்கிறதுனால அதனால உண்டான ஒரு பொறாமையோடு இருக்கின்ற மனசுனால நியதம் சும்மா என் மேல குப்பித்தாளா, அதிவல்லபத்வாத்து ஸ்வயம் உத்பிரேக்ஷ தானோ எதையோ உனக்கு ஊகிச்சுண்டு மம அபராத லேசம், இந்த மாதிரி சின்னதா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பேன், அந்த அபராத லேசத்தை ஸ்வயம் உத்பிரேக்ஷிய நியதம் குப்பிதா அதிவல்லப.
அப்படின்னு இவனே ஏதோ ஆன்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கான். துரியோதனனுக்கு இப்படி ஒரு கதி பாவம். ததாபி ததாபி शृणुमः तावत् किन्तु वक्ष्यति इति. ஆமா சரி இருந்தாலும் கேட்கலாம் இவன் எதான் பேசுறாளே அப்படின்னு ஒழிஞ்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் பானுமதி சொல்றா ததஹம் தஸ்ய ததோஹம் तस्य अतिशयित दिव्य रूपिणः नकुलस्य दर्शनेन उत्सुका जातं हृदया च तत् उज्जित्वा तत् आसन स्थानं लतामण्डपं प्रवेष्टुम् आरब्धा. இப்ப நீங்க யூ ஹேவ் டு கண்டினியூ த அவளுடைய சொப்பனம் கண்டா ஒரு மங்கூஸ் கீரி புள்ள வந்து 100 பாம்பு அடிச்சு கொடுத்துன்னுட்டோம். இப்ப அந்த நகுலனை பத்தி சொல்லிட்டு இருக்கா. சரியா? ததஹ அகம் பிறகு நான் தஸ்ய அதிசயித்த திவ்ய ரூபிணஹ நகுலஸ்ய அந்த ரொம்ப அதிசயமாக இருக்கின்ற திவ்ய ரூபத்தோட ரொம்ப டிவைன் ஃபார்ம்ல இருக்கிற அந்த நகுலனுடைய தர்ஷனேன பார்த்ததுனால உத்சுகா ஜாதா ரொம்ப ஒரு உத்சுகத்தன்மையை அடைந்த ஹிருதயா. சோ ஹிருதம் ஹிருதயம் யஸ்யாஹாசா யாருடைய ஒரு ஹிருதயமானது இழுக்கப்பட்டதோ அந்த ஹிருதயாவோட இருக்கின்ற நான் பானுமதி ததஹ உஜ்ஜித்வா தத் ஆசனஸ்தானம் லதா மண்டபம் பிரவேஷ்டும் ஆரப்தா. ததஹ உஜ்ஜித்வானா அந்த இடத்தை விட்டுவிட்டு தது ஆசனஸ்தானம் லதா மண்டபம் அது இருக்கின்ற அந்த லதா மண்டபத்தை பிரவேஷ்டும் ஆரப்தா உள் நுழையறதுக்கு நான் ஆரம்பிச்சேன். ஜி அந்த ததாங்கிறது அந்த நகுலஸ்யவா? ஆமா 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 ஆமா. ராஜா சவைலக்ஷ்யம் ஆத்மகதம் किं नाम अतिशयित दिव्यरूपिणः नकुलस्य दर्शनेन उत्सुका जाता च. சரி சவைலக்ஷ்யம் என்ன சொல்றான் அப்படின்னா கிம் நாம அதிசயித்த ரூபிணஹ நகுலஸ்ய தர்ஷனேன உத்சுகா ஜாத்தா ஹிருதயா. இவன் என்ன பெரிய ரொம்ப அதிசயமான அந்த நகுலனை பார்த்துட்டும் இவளுக்கு எதுக்கு உத்சுகாவானோ இவோ ஹிருதயாவா எதுக்கு ஆனோன்னு மிஸ்இன்டர்பிரட்ஸ். ஹி திங்ஸ் நகுலன் சகாதேவனுடைய அந்த நகுலனை. புரியுறதா? அதுக்கப்புறம் தத் கிம் மனயா பாப்பயா மாத்ரி சுதா அனுரக்தயா வயமேவம் விப்ரலப்தாக. ஆமா. சோ என்ன விப்ரலப்தாகனா வஞ்சிதாகனு அர்த்தம். சோ இந்த தத்கிம் அனையா பாப்பையா இந்த பாப்பம் செஞ்ச இவளால மாத்ரி சுதா அனுரக்தையா மாதிரி சுதன் கிட்ட ஒரு அனுரக்தா ஈடுபாடோட இருக்கின்ற இவளினால் வயம் ஏவம் விப்ரலப்தாக நான் இவ்வாறாக நாங்கள் வஞ்சிதாகவா அப்படின்னுட்டு முன்னாடி படிச்ச ஸ்லோகத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கு. 2வது ஸ்லோகத்துல படிச்சோம் இல்லையா? ஈயமஸ்து முன்னாடி ஸ்லோகம் உபாஸ்ரேக அந்த ஸ்லோகத்தை சொல்றான். மூட துரியோதன குலட்டா விப்ரலப்யமானம் ஆத்மானம் பகுமன்யமானஹ அதுனா கிம் வக்ஷ்யசி. ஆமா மூட துரியோதன குலட்டானா வேஷின்னு அர்த்தம். குலட்டா விப்ரலம்பம் ஆத்மானம் பகுமன்யமானஹ அமுனா கிம் வக்ஷ்யசி. சோ என்ன அப்படின்னா குலட்டாவினால இந்த மாதிரி புத்திரன் கிட்ட போய் இப்படி ஒரு ஈடுபாடை வச்சுட்டு என்ன வஞ்சிக்கிறாளே ஹே மூர்க்க துரியோதன என்ன அப்படின்னா இந்த குலட்டா கிட்ட ஈடுபட்டுண்டு நீ உன்னையே பெருசா வசதியா நினைச்சுட்டு இருந்தியே என்ன ஆச்சு? குலட்டா விப்ரலப்யமானம் அவளுக்கு அவகிட்ட ஒரு ஈடுபாடோட வச்சுண்டு ஆத்மானம் உன்னுடைய செல்ஃப பகுமன்யமான நீ பெருசா நினைச்சுண்டியே அதுனா கிம் வக்ஷசி இப்ப என்ன சொல்ல போற அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுன்ட்டு கிம் கண்டே லக்னான்னு அந்த ஒரு ஸ்லோகம் படிச்சோமோனோ அதை திருப்பியும் சொல்லிக்கிறது. இது பட்டித்வா திசக அவலோக்கிய எல்லா பக்கமும் பாக்குறான். அஹோ ஏததர்த்தமேவ அஸ்யாஹ பிராதரேவ விவிக்த ஸ்தான அபிலாஷக சகீஜன சங்கத்தனாசூச்ச பக்ஷபாதக. சோ இதுக்குதான் இவ கார்த்தாலேயே இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னுட்டு இந்த ஏகாந்த ஸ்தானத்துல தன்னோட சகிகளோட பேச வந்திருக்கா போல இருக்கு. துரியோதனஸ்து மோகாத்து அவிஜ்ஞாத பந்தகி ஹிருதயசாரக குவாபி பரிப்ராந்தக. ஆனா துரியோதனனான நான் என்ன ஆனேன் அப்படின்னா அவிஜ்ஞாத பந்தகி ஹிருதயசாரக. அவிஜ்ஞாதனா அறியப்படாத, பந்தகி ஜனகா அப்படின்னா வேஷ்யா குலசிய. சரியா? வேஷ்யா குலசிய ஹிருதயசாரக அதுல ஒரு சித்த ஸ்தைரியத்தை வச்சுட்டு இருந்த நான் குவாபி பரிப்ராந்தக நான் ஒரு முட்டாள் மாதிரி சுத்துறேன். ஆஹா பாப்பே மத் பரிகிரக பாம்சுலே. பாம்சுலேனா கலங்ககாரிணின்னு அர்த்தம். என்ன பரிகிரகேஷு என்னுடைய வைஃபுக்குள்ள நீதான் மகா பாப்பி அப்படின்னு சொல்லி
நிறுத்திக்கலாமா? இந்த மாதிரி அவன் மிஸ்இன்டர்பிரட் பண்ணிக்கிறான் தன்னுடைய அந்த இது தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு